உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் மச்சான், எனக்கு என்னடா இருக்கு? இப்ப கூட இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல மச்சான் எனக்கு. என்னடா கேஷவ், பயப்படுறியா? பயம்லாம் இல்ல மச்சான். ஆனா தேவையில்லாம ஒரு பொய் சொல்லி லதாவையும் லதாவோட அம்மா அப்பாவையும் கஷ்டப்படுத்துறோமோன்னு தோணுது. டேய் மச்சான், ஒருவேளை அது பொய்ன்னு தெரிஞ்சா எல்லாருக்குமே கஷ்டம் தானடா. டேய், உனக்கு இந்த சீரியஸா பேசுறதுலாம் செட்டே ஆகாதுடா. வழக்கம் போல ஜாலியாடுறா. உன் மூஞ்சிய வச்சு நீயே காட்டி கொடுத்துடாத, அப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன். சரிடா சரிடா, நான் நார்மலா இருக்க ட்ரை பண்றேன். கேஷவ், உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். லதாக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்ல. அப்ப நீ லதா கிட்ட போய் சொல்லல, அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? டேய் இவர் சேர்ந்து வாழ போறது நீங்க 2 பேரும் தான். நீ யாரு என்னங்கறதெல்லாம் லதாக்கு நல்லா தெரியும்ல. லதா உன்னை நம்புறாடா, அது போதும். விடு மச்சான், பாத்துக்கலாம். ஹலோ அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டில் தாம்மா இருக்கேன். எப்படியும் 1/2 மணி நேரத்தில் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவோம். அண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வரப்போ எந்த குறையும் இருக்கக்கூடாது. பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வாங்க. அண்ணே, வாய வச்சுட்டு ஏதாவது உளறிட்டு இருக்காதண்ணே, புரிஞ்சுதா? என்னம்மா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் பாத்துக்கிறேன், நீ மாப்பிள்ளைய வரவேற்கிறத மட்டும் பாத்துக்கோ. என்ன? சரிண்ணே. சரி மச்சான், முறைக்காத. டேய், நான் லதாவை பத்தி யோசிக்கவே இல்லடா. ஆனா இது ஒரு பெரிய விஷயம் மச்சான். முழு பூசணிக்காவை சாப்பாட்டுக்குள்ள மறைக்கிற மாதிரி. டேய், எவ்வளவு நாளைக்குடா இதை மறைக்க முடியும்னு நினைக்கிற? மச்சான், ரொம்ப டென்ஷனா இருக்குடா. எதுவுமே நடக்க மாட்டேங்குதுடா. டேய், என்ன இருந்தாலும் இது ஒரு பெரிய பொய் தானே மச்சான். என்னது இது? மாப்பிள்ளை பொய் அது இதுன்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னவா இருக்கும்? பொட்டு கேட்கற தப்புதான். சரி பரவாயில்ல, என்னன்னு தான் கேட்போம். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஊர் பெரியவங்க சொன்னதுதான். ஏண்டா, நம்ம சின்னதா ஒரே ஒரு பொய் தானடா சொல்றோம். ஆமா மச்சான், ஒரு பொய் தான் சொல்லியிருக்கோம். ஆனா அந்த ஒன்ன சமாளிக்க மீதி 999 பொய்யும் சொல்ல வேண்டியிருக்கும் போல இருக்க. அப்போ உன் கணக்குக்கு 1000 ஆயிடும்ல. மச்சான், 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணோன்னு நம்ம ஹிஸ்டரியில இடம் பிடிப்போம்டா. என்னடா சொல்ற? சூப்பரா இருக்கும்ல? சரிடா கேஷவ், முறைக்காத. நான் பாத்துக்கிறேன்டா, விடுறா. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம். மாப்பிள்ளையா லட்சணமா இருக்காம இந்த மாதிரி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்காத. டேய், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டுறா. கேஷவ், வாழ்க்கையில ஒரு தடவை தான் கல்யாணம். கண்டதையும் யோசிச்சு இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணாத. டேய், ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.